மகிமை உள்ளவர். பழைய ஏற்பாடு. தேவன், நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஏசாயா 42 அதிகாரம் 8 கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசற் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எசேக்கியேல் 43 அதிகாரம் 4-5 மேலும் சங்கீதம் 57 அதிகாரம் 5-11 சங்கீதம் 72 அதிகாரம் 19 சங்கீதம் 104 அதிகாரம் 31 புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1 அதிகாரம் 14 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2 அதிகாரம் 11 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தீத்து 2 அதிகாரம் 13 முடிவாக தேவன் தன் மகிமையை வேறொருவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிதாவின் மகிமையே. இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன்.